வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். 2015ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில். கொரோனையில் காணாமற் போன சிறுவன் அனுராதபுரத்தில் மீட்பு. மாலம்பே தலாஹ் என பகுதியில் கடதாசி விற்பனை நிலைய கட்டடம் ஒன்றில் தீ பரவியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் 5வது நாளாகவும் இன்று பணி பகிஷ்கரிப்பில். இனி விரிவான செய்திகள். சுதந்திர இலங்கையின் 69வது வரவு செலவு திட்டத்தை இன்று பிற்பகல் 1:30 அளவில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளார். வலிமையான சபை அமர்வின் போது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வரவு செலவு திட்டத்தை சபையில் சமர்ப்பிக்கவுள்ளார் என பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவிக்கின்றார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தின் 10வது வரவு செலவு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 2015ஆம் ஆண்டிற்கான அரசாங்கத்தின் செலவினங்கள் உள்ளடக்கிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கடந்த மாதம் 26ஆம் தேதி பிரதமர் TM ஜெயலலிதாவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் 2ஆம் வாசிப்பின் மீதான உரையை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் நிகழ்த்துவார். விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சில் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தலைமையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. நிறுவச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி கொள்வனவில் மோசடி இடம்பெற்றதாக மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சியினால் நேற்று தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இதன்போது அமைச்சர் சம்பிக்க ரணவக்க பதிலளித்தார். ஏதேனும் முறைகேடு இடம்பெற்றிருந்தால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இதன்போது அமைச்சர் சம்பிக்க ரணவக்க கூறினார். குறிப்பாக அத்தியவர்களுக்கு இந்த நாட்டில் தண்டனை வழங்கப்படுவதில்லை எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். சுமார் 2 வருடங்களின் பின்னரே நுரைச்சோலை அனல்மின் உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் தகவல்கள் வெளியாகி இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இதுபோன்ற மோசடிகள் பரவலாக இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் சம்பிக்க ரணவக்க இந்த விடயம் குறித்து அறிய கிடைத்த உடனேயே இலங்கை மின்சார சபையின் தெரிவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். මේ සිද්ධිය සිද්ධ වුණාම අපිත් අපේ විදුලි බල මණ්ඩලයේ එවකට හිටපු සහකාර සාමාන්‍යාධිකාරීවරයා හරහා අපි ලබාගත්ත සම්පූර්ණ වාර්තාවක් මේවා දැවීම නිසා එන ප්‍රශ්නේ මොකක්ද කියලා ඒ වගේම මේ ගල් ලඟුරු බෑම සහ අනිකුත් දේවල් සිද්ධ කරේ නීතිපතිවරයා ලබා දීපු උපදෙස් මතයි ලංකා පොලිස් සමාජය. ஹொரணை பட்டுவீட்ட பகுதியில் நேற்று காணாமற் போயிருந்த 9 வயது சிறுவன் அனுராதபுரத்தில் மீட்கப்பட்டுள்ளான். குறித்த சிறுவனை கடத்தி சென்றதாக கூறப்படும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் குறித்த சிறுவனின் பாட்டி வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளின் பிரகாரம் சிறுவன் மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன குறிப்பிடுகின்றார். 9 வயதான லோச்சன துலாஞ்சன என்ற குறித்த சிறுவன் தனது பாட்டியுடன் ஹொரண தனியார் வங்கிக்கு சென்ற போது காணாமற் போயிருந்தார். மாலம்பே தலாஹ் என பகுதியில் கடதாசி விற்பனை நிலைய கட்டடம் ஒன்றில் இன்று காலை தீ பரவியுள்ளது. இது தொடர்பாக காலை 7 மணி அளவில் கிடைத்த தகவலின் பிரகாரம் 3 தீயணைப்பு வாகனங்களை சம்பவ இடத்திற்கு அனுப்பியதாக கோட்டை தீயணைப்பு சேவை பிரிவின் குறிப்பிடுகின்றனர். தீயை கட்டுப்படுத்துவதற்காக முயற்சிகளை தீயணைப்பு சேவைகள் பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கொழும்பு மற்றும் தெகவலை கல்கிசை தீயணைப்பு சேவை பிரிவினர் உதவியும் பெறப்பட்டிருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் 5வது நாளாகவும் இன்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு சுகாதார பணிமனைக்கு உட்பட்ட பொது சுகாதார பரிசோதகர் ஒருவருக்கு சட்டத்துக்கு முரணான வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த பிரச்சினைக்கான உரிய தீர்வு வழங்கப்படும் வரை கிழக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து பொது சுகாதார பரிசோதகர்களும் பணியிலிருந்து விலகி இருப்பார்கள் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ள போதிலும் எந்தவிதமான பதிலும் கிடைக்கவில்லை என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவர் எஸ் கிருஷ்ணபிள்ளை தெரிவித்திருந்தார். பணி பகிஷ்கரிப்பினால் டெங்கு ஒழிப்பு கண்காணிப்பு பணிகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்புகள் தொடர்பில் சிரேஷ்ட அமைச்சர் ரத்னசிறி விக்ரமநாயக்க மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க வெளியிட்ட கருத்துக்கள் அடுத்து நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் நிர்மாணிக்கப்படும் ஹொரண முருகாக என புதிய பஸ் திரைப்படத்திற்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் கலந்து கொண்ட போதே அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். අද අපි ආරම්භ කරනකොට ජනපතිවරණයකුත් අනිත් පැත්තෙන් ඇවිල්ලා
இந்த திட்டத்தை நாம் ஆரம்பிக்கும் போதும் மறுபுறத்தில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றும் நடைபெறவுள்ளது. இந்த இடத்தில் உள்ள சேறு சுத்திகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. சேறு பூசும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளன. சேறு பூசப்படுமா என்பது குறித்தும் பாரிய கருத்துகள் இருக்கின்றன. மக்களின் தீர்மானத்தை இறுதியில் நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்களை தீர்மானிப்பார்கள். அவை அனைத்தும் மக்களின் தீர்மானத்திற்கு உட்பட்டே காணப்படும். கிராமத்தை அபிவிருத்தி செய்வதே எமது அரசாங்கத்தின் வேலை திட்டங்களில் ஒன்றாக காணப்படுகின்றது. மேலிருந்து கீழ் நோக்கி வரும் திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுப்பதில்லை. அதனூடாக நாங்களே நன்மைகளை பெற வேண்டும். ගම සංවර්ධනය කළ උඩට යන එක. උඩින්දලා පල්ලෙහාට එන එක නෙමෙයි. තමුන්නාන්සලා තමයි ඒකේ ලාභය ලබන්නේ. තමුන්නාන්සලා බලාපොරොත්තු වෙන්නේ මාව என்னை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி உங்களுக்கு தேவையான சேவையை பெற்றுக்கொள்ளவே நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். அதனை விடுத்து பாராளுமன்றத்தின் சிறப்புரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக என்னை நீங்கள் அனுப்பவில்லை. அந்த அத்தனை சிறப்புரிமைகளையும் பெற்றுக்கொண்டு அவற்றை உங்களின் காலடியில் கொண்டு வந்து தருவோம் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். அதனையே நாங்கள் செய்ய வேண்டும். நாட்டில் காச நோயால் பீடிக்கப்பட்டுள்ள 10,000 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் காச நோய் மற்றும் நுரையீரல் நோய் பிரிவு தெரிவிக்கின்றது. இவற்றுள் அதிக அளவிலான நோயாளிகள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக இந்த பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் காமினி செனவிரத்ன தெரிவித்தார். බස්නාහිර පළාතේ දැන්ට රෝගීන් වාර්තාව අනුව 149ක් රෝගීන් ප්‍රමාණයක් மேல் மாநிலத்தில் 40% காச நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அவற்றுள் 23% கொழும்பைச் சேர்ந்தவர்கள். இதனை குறைப்பதற்கான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் காச நோயாளர்களை அடையாளம் காண்பதற்கான நிலையங்களை நாங்கள் நிறுவியுள்ளோம். வைத்தியர் ஒருவரின் ஆலோசனையின்றி காச நோய்க்கான பரிசோதனையை எவராலும் மேற்கொள்ள முடியும். குறைந்த அளவு காச நோயாளர்களை கொண்டது எமது நாடு என்றாலும் சீனா, இந்தியா மற்றும் ஏனைய தெற்காசிய நாடுகளில் இருந்து இந்த நோய் பரவாமல் தடுப்பது தொடர்பில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். காசநோய் ஆரம்ப கட்டத்தில் அடையாளம் காணப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டால் இந்த நோய் பரவுவதை தடுக்க முடியும். 2 வாரங்களாக தொடர்ச்சியாக இருமல் காணப்பட்டால் அவர்கள் அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தொடர்பில் மேலதிக ஆராய்வுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். අනිවාර්යයෙන්ම මේ සඳහා තමන්ගේ ළඟ තියෙන රෝගවලදී ඒ අදාළ සීම පටල පරීක්ෂාව කරගන්න. ඒ අවදානම් තියෙන ප්‍රදේශවල අපි පරීක්ෂණ කරනවා. பதுளை மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இடர் முகாமைத்துவ பயிற்சிகள் நேற்று வழங்கப்பட்டன. வெளிமட பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பொரகஸ் கவரமான கிராம சேவகர் பிரிவில் வசிக்கும் 350 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த பயிற்சி நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு பொரகஸ் பிரக்ஞாசேன வித்தியாலயத்தில் நடைபெற்றது. பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் வெளிமட பிரதேச செயலகம் ஆகியன இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது அனர்த்த ஒத்திகையும் நடைபெற்றது. அம்பாறையில் தற்போது மழை பெய்ய துவங்கியுள்ளதால் வேளாண்மை நடவடிக்கையில் விவசாயிகள் மிகவும் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது பெரும்போக செய்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்பாறையில் 1,64,500 ஏக்கர் விவசாய காணிகள் உள்ளன. வளமை போன்று இம்முறையும் 1,45,000 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். எஞ்சியுள்ள சுமார் 2,000 ஏக்கர் காணிகளில் மேட்டு நிலப்பயிற்சியையும் இடம்பெறவுள்ளது. இதில் தானிய வகை, மரக்கறி வகை மற்றும் கீரை வகைகள் பயிரிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாவட்டத்தின் கரையோர பிரதேசத்தின் விதைப்புக்கான ஆரம்பகட்ட வேலைகளும் இடம்பெறுகின்றன. உள நலமே உலக நலமாகும். உள நலமின்றி ஒரு நலமில்லை என்ற துணைப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி மட்டக்களப்பில் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வை மட்டக்களப்பு வலய கல்வி அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. இந்த ஊர்வலம் மட்டக்களப்பு கல்லடி சென்ட் செபஸ்தியன் ஆலயத்தில் இருந்து ஆரம்பமாகி மட்டக்களப்பு மெதடிஸ்ட் மத்திய கல்லூரி முன்றலில் நிறைவு பெற்றது. குறித்த ஊர்வலத்தில் மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர், மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது உளநலம் தொடர்பான ஸ்லோகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை மாணவர்கள் தாங்கிச் சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். உளநலத்தை வலியுறுத்தும் நோக்கில் இதன்போது மாணவர்களின் வீதி நாடகம் ஒன்றும் இடம்பெற்றது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. திட்டிப்பன சந்தையில் பௌத்த மற்றும் பாலி பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தை நிறைவுக்கு கொண்டு வருமாறு ஹோமாகம நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. தங்களுடைய பிரச்சினைக்கான தீர்வு கிடைக்கும் வரையில் சத்தியாகிரக போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பல்கலைக்கழக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மாணவர்களுக்கு எதிரான பிரச்சினைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 39வது நாளாக இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
முதலைகளை வெளிநாட்டவருக்கு காண்பித்துக் கொண்டிருந்த இருவரை அலுத்கம போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அலுத்கம மற்றும் பேரவல வெள்ளவ பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் குறித்த நபர்கள் களுத்துறை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். தம்புள்ளை குருநாகல் பிரதான வீதியின் கலேவல தலகிரியாம பகுதியில் தனியார் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர். குருநாகலில் இருந்து கதிர்நாகம் நோக்கி பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி குடை சார்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பரா விளையாட்டு விழாவில் இலங்கை இன்று மேலும் வெண்கலப் பதக்கங்களை வெற்றி கொண்டுள்ளது. இதற்கமைய இலங்கை வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்துள்ளது. தென்கொரியாவின் இன்சாங் நகரில் நடைபெறும் ஆசிய பரா விளையாட்டு விழா இன்றைய தினம் நிறைவுக்கு வர உள்ளது. இறுதி நாளான இன்றைய தினம் நடைபெற்ற ஆடவருக்கான 400 மீட்டர் T47 பிரிவில் இலங்கை அணியின் தலைவரான பிரதீப் சஞ்சய் வெண்கலப் பதக்கத்தை வென்றார். அவர் இதற்கு முன்னர் 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெள்ளிப் பதக்கத்தை வென்றிருந்தார். ஆடவருக்கான பரிதி வட்டமெறிதலில் சங்ககுமார இன்றைய தினம் வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றினார். இன்று நடைபெற்ற ஆடவருக்கான 400 மீட்டர் T44 பிரிவில் லயனல் பத்மசிறி வெண்கலப் பதக்கத்தை தனதாக்கினார். விளையாட்டு விழாவில் ஒரு தங்கம், 6 வெள்ளி, 7 வெண்கலம் அடங்கலாக மொத்தம் 14 பதக்கங்களை வென்றுள்ள இலங்கை பதக்கப்பட்டியலில் 16ஆம் இடத்தை பெற்றுள்ளது. நீங்களே எமக்காக உலகின் சவாலை எதிர்கொண்டீர்கள். நீங்கள் எமக்காக ஆசியாவை வெற்றி கொண்டீர்கள். உலகளாவிய ரீதியில் இலங்கையின் தேசிய கொடியை பறக்கச் செய்ததும் நீங்களே. இலங்கையின் வீர வீராங்கனைகளே, உங்களை எண்ணி நாம் பெருமையடைகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பரா விளையாட்டு விழாவில் பதக்கங்களை வென்ற இலங்கையின் வீர வீராங்கனைகளுக்கு சாம்பியன் நெட்வொர்க்கின் வாழ்த்துக்கள். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.